ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான எனது சனிக்கிழமை காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இன்றைய தினம் ரம்ஜான் தினங்கிறதுனால ரம்ஜான் பண்டிகை கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளமார்ந்த ரம்ஜான் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் சனிக்கிழமையானது நமக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் தர காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், உங்களது அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, அலுவலக பணிகள், வியாபாரம் என அனைத்தும் எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்க இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவறவிட மாட்டீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க. அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க. ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்க. என்னன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் கிளிக் பண்ணிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி @IAM துலாம் @IAM அப்படின்றது நம்மளுடைய யூடியூப் ஹேண்டிலுங்க. ஸோ இந்த ஹேண்டில் நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா யூடியூப்குள்ளார நமது துலாம் டுடே ராசி பலன் சேனலில் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி 12 ராசிகளுமே எடுத்துக்க முடியுங்க. உதாரணத்துக்கு மீனம் ராசியுடைய ராசி பலன்கள் சேனல் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா யூடியூப் சர்ச் பாக்ஸில் @IAM மீனம் அப்படின்னு போட்டிங்கன்னா போதும், நமது மீனம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும் நண்பர்களே. எனவே உங்களுடைய ராசி பலன்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி, அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள், குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்காகவும் சரி, நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி @IAM அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் சுபகாரிய தினமாக, திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கனிந்த இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் முதல் 2 சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காத்திருக்குங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் புஷ் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இருக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ முயற்சி பண்ணுங்க. மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது, உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும். ஸோ இந்த 2 விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை, உற்சாகத்தை நீங்கள் பெற முடியுங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக மன உறுதி இருந்தால் தான் நீங்கள் செயல்படுத்த முடியும். எனவே முயற்சித்து பாருங்கள். அதை பற்றின விஷயத்தை எங்கள் கூட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இன்றைய தின சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 22ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2023ஆம் வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் சித்திரை மாதம் 9ஆம் நாள். இன்றைய தினம் கிருத்திகை தினங்க. மேலும் ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடக்கூடிய ஒரு தினமாக அமையப்படுகிறதுங்க. எனவே அனைவருக்குமே இனிய உளமார்ந்த ரம்ஜான் தின பண்டிகை நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி என்பவர்களின் கிரக நிலையில் காணப்படுது. ராசிக்கு 10ஆம் இடத்துல தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் உச்சமடைந்து காணப்படுகிறார். மேலும் புதன் மற்றும் ராகுடன் இணைந்து காணப்படுகிறாருங்க. ராசி அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல உச்சமடைந்து காணப்படுகிறாருங்க. மேலும் சுக்கிரன் லாபத்தில் இருக்கிறதுனால, ஆட்சி பலம் பெற்றுள்ளதுனால அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க. இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் சாதுரியமாக செயல்பட்டு நீங்கள் எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தினம் இருக்கு நண்பர்களே. காரிய வெற்றிகள் அதிகமாக நீங்கள் கண்டிப்பாக சாதுரியமாக செயல்பட வேண்டியது அவசியம். விவேகமாக செயல்படணுங்க. இப்பொழுது உங்கள் குடும்ப சுமையானது கொஞ்சம் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்துல இன்றைய தினம் உங்கள் மீது அதிக சுமைகள் இன்றைய தினம் சாத்தப்படலாம். இன்றைய தினம் உங்கள் உணர்வுகளை நீங்கள் கட்டுப்படுத்தணுங்க. முடிந்தவரை நீங்கள் அச்சம் இல்லாமல் வேலை செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஆரோக்கியம் திடீரென்று சில ஏற்ற இறக்க சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி உங்களது ஆரோக்கியத்திற்கு ஒவ்வாத உணவுகளை தவிர்த்து விடுவது போன்ற வேலைகளை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்வது நல்லது. இன்றைய தினம் உங்களது பெற்றோர் உங்களை சேவிங் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. உங்களுடைய பேரண்ட்ஸ் சொல்லக்கூடிய அறிவுரைகளை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக அதன் மூலமாக நன்மைகள் உண்டு. டெய்லி நடைபெறக்கூடிய ரொட்டீன் ஒர்க்கில் இன்னைக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லைங்க. சூப்பராகவே உங்களது வேலைகள் அனைத்துமே நடைபெறும். எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சியில் உண்டு நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது வழக்கமான ரெகுலரான வேலைகளை நீங்கள் செய்வதற்கு எந்த பயமும் காட்ட தேவையில்லைங்க. பயத்தை மட்டும் விட்டுளிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. இன்றைய தினம் சில கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட ரொம்ப பக்குவமாக நடந்துக்கணுங்க. சில கீழ்த்தரமான சிந்தனைகள் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய ஓய்வு நேரம் இருந்தாலும் நீங்கள் திருப்தியை தரக்கூடிய வகையில் உங்களது வேலைகளை சிறப்பாக செய்ய முடியாதுங்க. இன்றைய தினம் கொஞ்சம் நீங்கள் நிதானித்து விவேகத்துடன் செயல்பட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் உண்டு. எனவே எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த வேலையும் செய்ய வேண்டாம் நண்பர்களே.
இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையில நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ள ஒன்றாக அமர்ந்து பிரச்சனைகளை பேசுவது அவசியம் நண்பர்களே. தேவையில்லாத கடுஞ்சொற்களை மட்டும் கூறிவிட வேண்டாம். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையிலும் அதே போல நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக இன்றைய தினம் காதல் வாழ்க்கையும் இனிமையாக மாறும். இல்லையானால் அது பெரிய பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. காதல் வாழ்க்கையில எந்த விதமான அவசர முடிவுகளும் எடுக்கக்கூடாதுங்க. அலுவலக பணியில உயரதிகாரிகள் மூலமாக எதிர்பார்த்த நல்ல சலுகைகள் இன்றைய தினம் கிடைக்குங்க. வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான முயற்சிகள் இன்றைய தினம் வியாபாரிகள் தாராளமாக செய்யலாம். அதன் மூலமாக கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்குங்க. வியாபாரத்தை உங்களால் இப்பொழுது எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுங்க. சின்ன கடையை பெருசாக்க முடியும் அல்லது புதுசாக பிரான்ச் ஆரம்பிக்கிறது போன்ற வேலைகளை செய்ய முடியும். அலுவலக பணிகளில் உங்கள் மீது அதிகமான நம்பிக்கை மற்றவங்க வைப்பாங்க. அதை நீங்கள் காப்பாற்றக்கூடிய நல்ல சூழ்நிலையில் தான் இருப்பீங்க. எனவே அலுவலக பணிகளில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்ல சந்தோஷமான சூழ்நிலை தான் இருக்குது நண்பர்களே. வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நீங்கள் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கூட இருப்பீங்க. நல்ல ஒரு நலம் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைந்தாலும் இன்றைய தினம் கண்டிப்பாக நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தினுங்க. மற்றபடி உங்களுக்கு சூப்பராக இருக்குது. தன வரவுகள் மூலமாக உங்கள் சேவிங்ஸ் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. பெற்றோர்களின் ஆதரவு பெருகும், ஆலோசனைகள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. எனவே மிகச்சிறப்பான ஒரு நல்ல நன்மைகள் உங்களது சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு இருக்குங்க. ஆதரவு பெருகும் நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா, இன்றைய தினம் நீங்கள் அணிய வேண்டியதை பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டம் தரும் நிறங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் கிரீன் கலர் மற்றும் ரெட் கலர் ரெண்டுமே நீங்கள் இன்றைக்கி யூஸ் பண்ணலாங்க. ரெண்டுமே நீங்கள் உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும். நண்பர்களே, நமது கடகம் டுடே ராசிபலன் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் நம்பர் 5 5 நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு தன வரவுகள் கண்டிப்பாக பெறுவீங்க. அதனால சேவிங்ஸில் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கும். சேவிங்ஸை நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளலாம். அதற்கான முயற்சிகள் இன்றைய தினம் நீங்கள் செய்வது நல்லது. சாதுரியமாக நீங்கள் செயல்படுவீங்க. அதன் மூலமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களது எண்ணங்கள் ஈடேறும். அதற்கு நீங்கள் பொறுமையாக சாதுரியமாக செயல்பட வேண்டியது அவசியம். இன்றைய தினம் யாரெல்லாம் பூசம் நட்சத்திரத்தில் இப்போ நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு புதுசாக நிறைய விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. புதுசாக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணால் அதில் வெற்றிகள் கிடைக்குங்க. எனவே இந்த தினம் கட்டாயமாக ஒரு லிஸ்ட்டை போடுங்க. எது ட்ரை பண்ணணுன்ட்டு எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு லிஸ்ட்டை போட்டு நீங்கள் நிறைய காரியங்களை முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. முயற்சிகள் கைகூடும் நாள் இன்றைய தினம் வியாபார அபிவிருத்தி செய்யணும் அப்படின்னா அதற்கான முயற்சிகள் கூட வியாபாரிகள் செய்யலாம். அது சிறப்பாக கைகூடும் நண்பர்களே. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் ஆதரவு பெருகும் நாள் இன்றைய தினம். நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுங்கள், வெற்றிகள் உண்டு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு நலம் நிறைந்த ஒரு நாள்ங்க. இன்னைக்கு நல்ல ஒரு கெத்தான சூழ்நிலை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் நீங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு செல்வாக்கான ஒரு நாள்னு சொல்லலாங்க. உங்கள் மீது மற்றவங்களுக்கு அதிகமான நம்பிக்கை ஏற்படுங்க. அதுவும் குறிப்பாக அலுவலக பணியில் அதிகமான நம்பிக்கை உங்கள் மேலே வைப்பாங்க. அதை காப்பாற்றுவீங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.